நாம் பார்க்க போகிறது வரகு. ஒரு காலத்துலலாம் பார்த்திங்கன்னா அரிசி சாதம் பொங்கல், தீபாவளி போன்ற முக்கியமான நாட்களில் தான் நம்ம அரிசி சாப்பாடே சாப்பிடுவோம். அப்போல்லாம் வரகு, திணை, கேழ்வரகு இதுதான் நம்ம உணவாக இருந்துச்சு. வரம் தரக்கூடிய அற்புதமான ஆற்றல் உடையது இந்த வரகுங்க. அதாவது யாருக்கெல்லாம் தூக்கமின்மை பிரச்சனை இருக்கோ, உடலில் எங்கேயாவது காயங்கள் இருக்கோ, நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கோ, அவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு உணவு அப்படின்னா இந்த வரகை நம்ம சொல்லலாம். இந்த வரகில் இட்லி செய்வாங்க, தோசை செய்வாங்க, வடை செய்வாங்க, அது மட்டும் இல்லாமல் லட்டு செய்வாங்க, பிரியாணி மாதிரி செய்வாங்க, கொழுக்கட்டை மாதிரி பிடிப்பாங்க. இப்படி வரகை பல விதமான வகைகளில் செஞ்சு சாப்பிட்ற பழக்கம் அன்னைக்கு நம்மக்கிட்டக்க இருந்தது அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக இந்த வரகை நோயாளிகளின் நண்பன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது பல நோய்களை குணப்படுத்தக்கூடிய சக்தி இந்த வரகுக்கு உண்டு. குறிப்பாக பெண்கள் அவங்களுக்கு ஏற்படக்கூடிய மாதவிடாய் போன்ற பிரச்சனைகள் எல்லாம் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா இந்த வரகை உட்கொள்வதன் மூலமாக பல பிரச்சனைகள் அவங்களுக்கு சால்வ் ஆகும். அது மட்டும் இல்லைங்க, வேலூர் அப்படிங்கிற இடத்துல வாழ்ந்த பூதன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மன்னன், அவர் என்ன பண்ணுறாரு, இந்த வரகினுடைய மகத்துவத்தை உணர்ந்து ஔவையாருக்கு வரகில் அரிசியில் சாப்பாடு கொடுக்குறார். கத்திரிக்காய் வச்சு மோர் வச்சு அவர் கொடுக்குறார். அந்த சாப்பாடை சாப்பிட்டுட்டு ஔவை பிராட்டி அதோட புகழ்ந்து ஒரு பாட்டு எழுதியிருக்கிறாங்க தமிழ் இலக்கியத்தில். அதாவது அந்த காலத்தில் புலவர்களால் புகழப்படுவது என்பது மிக உயர்வான ஒன்று. 1000 பொன் கொடுத்தா கூட ஒரு மன்னரை ஒரு புலவர் பாட மாட்டார். அவருக்கு ஒரு தகுதி இருந்தாலோ இல்லை அவருக்கு இவர் ரொம்ப பிடிச்சா மட்டும்தான் அவர் பாடுவார். இன்றைக்கி இருக்கக்கூடிய மாஸ் மீடியா மாதிரி அன்றைக்கி புலவர்கள் அவங்க பாடிட்டாங்கன்னா அது எல்லாருக்கும் தெரிஞ்சிடும், எல்லாருக்கும் பெருமையாக பேசப்படும். புலவர்களால் புகழப்படுவது ஒரு பெரிய தகுதியாக, ஒரு பெருமையாக அன்றைக்கி மன்னர்கள் நினைத்து கொண்டிருந்த ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இதில் இடைக்காடர் என்ற ஒரு சித்தர், அவர் இந்த வரகினுடைய மகத்துவத்தை வைத்து மிகப்பெரிய பஞ்சம், மிகப்பெரிய வறட்சியிலேருந்து மக்களை எல்லோரையுமே காப்பாற்றிருக்கார். எப்படின்னா இந்த வரகை என்ன பண்ணியிருக்காருனாக்கா மண்ணோடு கலந்து அவர் பூசியிருக்கார். பூசி மண் சுவர்களை எழுப்பியிருக்கார். அது மட்டும் இல்லாமல் அந்த எருக்கம் பூவை எருக்கம் பூவினுடைய இலைகளை உட்கொண்டு வாழுகிற அளவுக்கு அவர் ஆடு மாடுகளை எல்லாம் பழக்கியிருக்கார். அப்போ என்ன ஆயிருக்குன்னா பஞ்சத்தினால் அந்த எருக்கம் பூ இலைகளையெல்லாம் சாப்பிட்ட அந்த ஆடு மாடுகள் அதுக்கு தோலில் அரிப்பு ஏற்பட்டிருக்கு. அப்போது அதை சொரிந்து கொள்வதற்காக என்ன பண்ணியிருக்குன்னா அது இந்த மண் சுவத்து மேலே உராய்ந்திருக்கு. அப்படி உராயும் பொழுது வரகு ஒன்று ஒன்றாக கீழே விழுந்து அந்த வரகையெல்லாம் எடுத்து சமைத்து அவர் ஒரு பெரிய பஞ்சத்தையே போக்கியிருக்கிறார் அப்படிங்கிற செய்தியை நாம் படிக்கிறோம். அந்த அளவுக்கு வரகினுடைய பயன்பாடு என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. அது வட இந்தியாவில் மட்டும் இல்லைங்க, தென்னிந்தியாவில் மட்டும் இல்லை, உலகம் முழுக்க அதனுடைய பயன்பாடு இருக்குது. அந்த அளவுக்கு அது சீனா, அதனுடைய தாயகம் சீனா அப்படின்னு அவங்க சொன்னாலும் கூட பழங்காலத்திலேயே தமிழர்களுக்கும் சீனர்களுக்குமான வாணிப தொடர்பின் காரணமாக வரகு நம்முடைய மண்ணில் மிக ஆழமாக இருந்திருக்கு அப்படிங்கிறது நம்முடைய இலக்கியத்திலிருந்து, பண்பாட்டிலிருந்து, தொன்மங்களிலிருந்து நம்மால் தெரிந்து கொள்ள முடிகிறது. மீண்டும் பல புதிய தகவல்களோடு அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.